The same cramp segment process. S value is given S equal to 1 comma I comma 0 1 minus I comma 2 comma 4I ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க அப்போ ஓரளவுக்கு ஈஸியாக தான் நினைக்கிறேன் அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 plus I comma 4I comma minus 4 கொடுத்துட்டாங்க சேம் ப்ராசஸ் ஃபைண்ட் ஆர்த்தோகனல் பேசிஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் நார்மலைஸ் வெக்டர் இந்த எக்ஸ் கொடுத்துட்டாங்க நார்மலைஸ் கேட்குறாங்க அண்ட் 4 இயர் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க ஸோ ரெண்டே வெக்டர் தான் இது ஈஸியாக போட்டலாம் பட் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஓகே இப்போ கிவன் தட் சொன்னால டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம் டபிள்யூ வந்து என்னது 1 கமா I கமா 0 அண்ட் W2 ஈக்குவல் டு 1 minus I comma 2 comma 4I 2 comma 4I சரி இப்போ எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பர் ரூல் படி என்ன எடுக்கிறோம் V1 ஈக்குவல் டு W1 ஃபார்முலா அதுதான் பட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதை மட்டும் நான் வச்சுட்டு போட்டால் போதும் W2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2 comma V1 divided by norm V1 square into V1. இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2 comma V1 கண்டுபிடிக்கிறோம் W1 ஓட வேல்யூ என்ன 1 W2 தானே W2 வந்து 1 minus I 1 minus I comma 2 comma 4I comma V1ங்கிறது என்ன பண்ண போகிறோன்னா காம்ப்ளெக்ஸ் வந்தால் காஞ்சிகேட் எடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் காஞ்சிகேட் பண்ணிட்டு எதனோட காஞ்சிகேட் இந்த W1ஓட காஞ்சிகேட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ V1 இஸ் நத்திங் பட் த இன்னர் ப்ராடக்ட் வரும்போது ஃபார்முலா எழுதிடுறேன் A கமா B இன்னர் ப்ராடக்ட் வருதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா சம்மேஷன் A இன்ட்டு B டிரான்ஸ்போஸ் B காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ்னு கண்டுபிடிக்கணும் பார் போட்டால் காஞ்சிகேட் அப்போ என்ன பண்ண போகிறேன் I வர இடத்துல மட்டும் மைனஸ் ஒன்று போட போகிறேன் மற்ற வேல்யூ ரியல் நம்பராக இருந்தால் பிரச்சனை கிடையாது I வர இடத்துல மட்டும் மைனஸ் ஒன்று இருக்கும் I வர இடத்துல மட்டும் மைனஸ் ஒன்று இருக்கும் மற்றதெல்லாம் அதே வேல்யூ எடுத்துக்கணும் 0 அப்போ V1ஓட வேல்யூ என்னது 1I 0 அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் என்ன கிடைக்கும் காஞ்சிகேட் எழுதுனால ஒன்னோட காஞ்சிகேட் ஐயோட காஞ்சிகேட் மைனஸ் I அதை மட்டும் எழுதியாச்சு மற்றபடி இதனோட மேட்ரிக்ஸ் தான் இது அப்போ அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம் இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது மறந்துடுவேன் அடிச்சு வேகமாக போடும்போது மறந்துடும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் போதும் இப்போ என்னது சிஸ்டம் மல்டிப்ளிகேஷன் இது மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்போ என்ன கிடைக்கும் 1 இன்ட்டு திஸ் வேல்யூ 1 மைனஸ் I 2 இன்ட்டு மைனஸ் I மைனஸ் 2I அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2 comma V1ஓட வேல்யூ கிடைக்கிறது வந்து 1 minus 3I கிடைக்கும் சரி அடுத்த ஒருக்கு என்ன அடுத்த ஒருக்கு வந்து நாம் V1 கண்டுபிடிக்கணும் ஸோ நாம் V1ஓட வேல்யூ என்ன நாம் V1 ஸ்கொயர் அப்போ ரூட் தேவையில்லை அப்போ அந்த வேல்யூ எழுதிக்கோங்க என்ன வருது நாம் ஆஃப் 1I 0 இதுக்கு நாம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் சார் இது என்ன நடக்குன்னா 1ஓட வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே I வருது ஐயோட மீனிங் என்னென்னா 0 + 1I அர்த்தம் 0 + 1I அர்த்தம் அப்போ இதுக்கு நாம் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம் ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் வரும் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இதுக்கு ஓவரால் ஹோல் ஸ்கொயர் எழுதுவோம் அப்போ இதனோட வேல்யூ என்ன கிடைக்குது 0 + 1 அப்போ 1ன்னு ரூட் கட் ஆயிடுது அப்போ வந்து 1ன்னு வருது கரெக்டுங்களா அப்போ இது வந்து என்ன கிடைக்குது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர்னு வருது சரிங்களா அப்போ இது என்னது நாம் ஹோல் ஸ்கொயர்னால இது வந்து ஹோல் ஸ்கொயர் இருந்தது தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது அப்போ நாம் V1 ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க 2 டைம் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கான்செப்ட் மறந்துடுவோம் இந்த கான்செப்ட் நடக்கும் அதனால் அந்த கான்செப்ட் மட்டும் நான் வச்சுக்கணும் அப்போ என்னாச்சு நாம் V1ஓட ஸ்கொயர் வந்து 2ன்னு வருது ஸோ மேக்ஸிமம் போட்டாச்சு அப்போ என்ன நடக்கும் V2 ஈக்குவல் டு W2 வேல்யூ என்ன நடக்குது 1 minus I, 2, 4I அப்போ W2ஓட வேல்யூ 1 minus I, 2, 4I இதை வந்து W2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வேல்யூ
இந்த வேல்யூ வரும் 1 minus 3i 1 minus 3i divided by நாம் b1 நாம் b1 ஓட வேல்யூ 2 into v1 v1 ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு 1 i 0 இது ஆல்ரெடி v1 ஓட வேல்யூ இதுதான் சரி இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம் இப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன நடக்கும் that is equal to 1 minus I 2 4i minus இது என்ன பண்ணலாம் உள்ள தான் கொண்டு போய் ஆகணும் உள்ள கொண்டு போனால் என்ன நடக்கும் 1 minus 3i divided by 2 கமா I வந்துச்சுன்னா I minus minus plus I squared I into I squared minus 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 plus 3 கிடைக்கும் I plus 3 கமா 0 இங்கே 2 இருக்குது 2 இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் ஸோ இது என்னது இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறீங்க அப்புறம் அப்படியே எழுதிக்கிங்க 1 minus I minus 1 minus 3i divided by 2 ஸோ அடுத்தது 2 minus 1 plus 3i இது I plus 3 divided by 2 அடுத்தது 4i minus 0 இப்படியே கடைசி பாட்டு ஈஸியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்சிஎம் எடுக்க போகிறீங்க எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும் 2 minus 2i minus 1 plus 3i divided by 2 அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும் 4 minus I minus 3 divided by 2 ஸோ 4i எகைன் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன நடக்குது that is equal to 2 minus 1 1 2i minus 2i plus 3i minus 2i plus 3i வந்து என்ன கிடைக்கும் I கிடைக்கும் I divided by 2 comma 4 minus 3 1 minus I 1 minus I divided by என்ன கிடைக்குது 2 கிடைக்குது இங்கே என்ன கிடைக்குது 4i வரும் 4i இதுதான் v2 வேல்யூ இதான் v2 அப்போ மொத்தம் எத்தனை வெக்டர் இருக்குது ரெண்டு வெக்டர் w1 w2 இருக்குது அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன ரெண்டு ஆர்த்தோகோனல் வெக்டர் தான் கிடைக்கும் அப்போ 2 வெக்டர் கிடைச்சிருச்சு இது சின்ன ப்ராப்ளம் அதனால ஈஸியாக முடிச்சாச்சு இது ப்ராசஸ் 3 வரும்போது தெரியும் எப்படி இமேஜ் பண்ணி பாருங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க இப்போ v1 ஓட வேல்யூ 1 கமா I கமா 0 அண்ட் v2 வேல்யூ 1 plus I divided by 2 1 minus I divided by 2 and 4i is a v2 is called a orthogonal basis orthogonal basis அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது நார்மலைஸ் ஆர்த்தோ நார்மலைஸ் வெக்டர் வரும் இப்போ நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம் ஸோ நார்மலைஸ் வெக்டர் ஈஸி தான் என்ன கிடைக்கும் u1 வேல்யூ u1 equal to v1 divided by நாம் v1 v1 வேல்யூ என்னது 1 I 0 அப்போ இதுக்கு நாம் எடுக்கும்போது என்ன கிடைச்சது √2 கிடைச்சது u2 கண்டுபிடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் பார்த்துக்குங்க இது வந்து u2 v2 divided by நாம் v2 அப்போ நாம் v2 தனியாக கண்டுபிடிக்கணும் இப்போ அதுக்கு பதில் ஈஸியான ஐடியா என்னன்னா இது 1/2 இது 1/2 இங்கே கூட 2 இல்லை அதனால் என்ன பண்ணலாம் 1/2 வெளியே எடுத்துக்கிட்டு 1 plus I 1 minus I 4 into 2 8 எழுதிக்கலாம் அப்போ அதுபடி இங்கே ஈஸியாக போடலாம் இதை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான் கொஞ்சம் பார்த்து தான் போடுவோம் அப்போ இங்கே என்ன நடக்கும் v2 அப்படி எழுதிக்கங்க v2 தான் மாற்றிக்கிட்டு இது 1/2 எடுத்துட்டேன் அப்போ என்ன நடக்குது 1/2 எடுத்துட்டா 1 plus I 1 minus I 8i இதுக்கு நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஆல்ரெடி இது 1/2 வெளியே எடுத்துட்டோம் 1/2 வெளியே இருக்கும் ரூட் ஆஃப் இதுக்கு தனி ஸ்கொயர் போடணும் கரெக்டுங்களா இதுக்கு தனி ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 1 square plus 1 square whole square plus root of 1 square plus 1 square whole square அப்போ கடைசிக்கு என்ன கிடைக்கும் 8 square அது 0 square வரும் எப்படி 0 square plus 8 square வரும் whole square வரும் இதான் நம்மளோட டெஃபினிஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் இப்போ என்னாச்சு இந்த 1/2 கட் ஆயிடும் 1/2 கட் ஆயிடும் அப்போ இதிலிருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டு கொண்டு வருவோம் அப்போ கொண்டு வந்து என்ன நடக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு 1 plus I 1 minus I 8i divided by இதனோட வேல்யூ என்ன √2 √2 ஹோல் ஸ்கொயர்னா நம்மளுக்கு கிடைச்சிடும் 2ன்னு அப்போ 2 plus அது எவ்வளோ கிடைக்குது 64 2 plus
8 ஸ்கொயர் 64. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது? 1 + I 1 - I 8I divided by root of 68 கிடைக்குதா? root of 68 கிடைக்குது. root of 68. 68 கிடைக்குது. 68 இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? that is equal to 4 டிவைட் ஆகுமா? 4 டிவைட் பண்ணால் 68. 4 டிவைட் 1 4 2 8 17. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 + I 1 - I 8I divided by 4னால ரூட் எடுத்து எடுக்கும்போது 2 √17 வரும். 2 √17 வரும். 2 √17 வரும். அப்போ இதுதான் நம்மளுடைய வேல்யூ. அப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதலாம்? 1/2 √17 1 + I 1 - I 8I 8I. இது யாரோட வேல்யூ? U2ஓட வேல்யூ. ஸோ U2ஓட வேல்யூ இது. அப்போ இதுதான் நம்மளுடைய நார்மலைஸ் வெக்டரோடது. அப்போ இதுதான் ஆர்த்தோகனல் வெக்டர். ஆர்த்தோ நார்மல் வெக்டர். அப்போ U1ஓட வேல்யூ என்ன கிடைச்சது? செப்பரேட்டாக டிவைட் பண்ணிங்க. அந்த 1/√2ன்னு இருக்கும். அந்த 1/√2 என்ன பண்ணுறீங்க? செப்பரேட்டாக டிவைட் பண்ணிங்க. செப்பரேட்டாக டிவைட் பண்ணால் 1/√2 I/√2 0/√2 வந்து 0. அப்போ U1ஓட வேல்யூ என்ன எடுக்கலாம்? 1/√2 0/√2 0. இன்னொன்று இருக்குது I/√2வா? ஆமாம், I இருக்குது. அப்போ I/√2 0/√2. அப்போ I/√2 0/√2 வந்து 0. கம்மா இது வரும் U2ஓட வேல்யூ 1 + I divided by 2 √17, 1 - I divided by 2 √17, 8I 8I divided by 2 √17. இது கட் பண்ணால் 4 வேணா அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சது ஈஸி, அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் வந்து நார்மலைஸ் வெக்டர் அண்டு ஆர்த்தோ நார்மல் வெக்டர். இதுதான். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன? ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபோரியர் கோஎஃபிஷியன்டோட ஃபார்முலா என்ன? அப்போ அவன் கொடுத்துக்கிற எக்ஸ் வெக்டர் என்ன? ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வேல்யூ கொடுத்தது வந்து 3 + I, 4I, -4. இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ நம்ம ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா CI = X, UI இன்னர் ப்ராடக்ட் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ இருக்குது. எக்ஸோட வேல்யூ மேட்ரிக்ஸில் எழுதிக்கிங்க. 3I 4I -4. இது கால வெக்டரா மாறிடும். காஞ்சிகேட்டாக மாறும். மறக்கக்கூடாது, இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரு. அப்போ வர வேல்யூவை காஞ்சிகேட்டில் எழுதணும். வர்ற வேல்யூ என்ன எழுதுவீங்க? இதுதான் U வேல்யூ. U வேல்யூவில் காஞ்சிகேட் எழுதணும். அதை தான் மிஸ்டேக் பண்ணணும். ரியல் நம்பருக்கு வந்து நம்ம காஞ்சிகேட் எழுதாமல் விட்டுருவோம். பட் இதுக்கு காஞ்சிகேட் வரும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/√2 - I இருக்க இடத்துல மட்டும் -I/√2 0 -I/√2 0 வரும். ஜஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா இதான் ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் C1ஓட வேல்யூ. C1ஓட வேல்யூ. அப்போ C1 = ஜஸ்ட் ஆட் பண்ணுறதா 3I divided by √2 மைனஸ் இது ஒரு I, இங்கே ஒரு I, I × I, I² -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, +1 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 4/√2 ப்ளஸ் 4/√2. 4 × 0 வந்து 0, அதை விட்டுடலாம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? 4 + 3I divided by √2. இதான் வந்து நம்மளுடைய C1ஓட வேல்யூ. தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். இது 3 + I, இப்போ தான் 3I போடுது. இது 3 + I, இது 3 + I. இது ஒரு மிஸ்டேக் இருக்குது. 3 + I. அப்போ என்ன கிடைக்கும்? 3 + 1 3 + I 3 + I√2. ஏன்னா இது ஒன்று தான் இருக்குது. அப்போ 3 + I√2 வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3 + I னா 7 வருது. அப்போ 4 இருக்கிறது என்ன கிடைக்கும்? 7 வரும். இது 7 + 3I divided by 2. ஸோ இது யாரோட வேல்யூ? நம்மளுடைய C1 கோஎஃபிஷியன்ட் 1ஓட வேல்யூ. இதே மாதிரி C2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதே ஐடியாவில் C2 X, U2. Xோட வேல்யூ 3 + I 4I -4 இன்ட்டு கால வெக்டரில் காஞ்சிகேட்டோட எழுதணும். அப்போ இது என்ன கிடைக்கும்? 1 - I 1 + I
இது 8ன்னு வச்சுக்கலாமா? இது 8 அப்போ -8i. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக எழுதிடலாம். 1/2√17 காமனாக, அதனால் 2√17 எழுதிட்டேன் வெளியே. இங்கே கிடைக்கிறது வந்து 1 - i 1 + i -8i. காஞ்சிகேட் எடுத்துட்டு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் டைம் வெளியே எடுத்துட்டேன். 1 - i வரும், 1 + i வரும், -8i வரும். அதை எழுதிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/2√7 அதனுடைய காமன் வேல்யூ. இது ஜஸ்ட் மல்டிப்ளை அண்ட் ஆட் பண்ணணும். அப்போ என்னாச்சு 3 - i இன்ட்டு 1 - i ப்ளஸ் 4i இன்ட்டு 1 + i மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 × 2 4 × 8 32i. அப்போ என்ன நடக்குது 1/2√17 இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 × 1 3 -3i -i squared minus minus plus 1 plus I squared வந்து minus அப்போ -1 plus 4i minus I squared வந்து 1 அப்போ -4 plus 32i. So again இதை simplify பண்ணுறோம். That is equal to 1/2√17 real number 3 -1 -4 அப்போ -5 3னா -2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டையும் பண்ணால் -4i. அடுத்தது -4i + 4i கட் ஆயிடுது. -4i + 4i கட் ஆயிடுது. ரிமைனிங் வந்து 32i இருக்குது. அப்போ 32i. அப்போ ரெண்டுக்கு காமன் 2 இருக்குது. 2 வெளியே எடுக்கும்போது 2 கட் ஆயிடுது. அப்போ 1/√17 -1 + 69 -1 + 69. மேபி நம்ம செக் பண்ணிக்கலாம். 3 × 1 3 3 × i னா 3i -3i I × 1னா -i வருது. I × i squared வந்து -1 ட்ரிபிள் மைனஸ் அதனால் -1 இது கரெக்டு. இது 4i × 1னா 4i 4i × i வந்து -1 ஆயிரும். அப்போ -4 இது கரெக்டு. அடுத்தது ஆல்ரெடி அது வந்து 8 × 4 தானே. ஓகே, இது மைனஸ் சைனுக்கு ஆல்ரெடி இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 8 × 4 32i. இது எல்லாமே கரெக்டு தான். ஓகே, அப்போ என்னாச்சு இது ரிசல்ட் மேபி நெக்ஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது C2. அப்போ காம்ப்ளெக்ஸ் வேல்யூ வந்தாலும் நம்ம பொறுமையாக போட்டால் ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக போடணும். ஓகே சார். ஸோ இதே